ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐயனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டி பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பேசுகிறத பார்த்தா நாளைக்கே உன்னை கட்டி கொடுத்துருவாங்க போல், உனக்கு கட்டி கொடுத்துருவாங்க போல் அப்படின்னு பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க அந்த பொண்ணு. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு நிம்மதி தானே, கட்டி கொடுத்துட்டா அவங்க நிம்மதியாக இருக்கலாம், டார்ச்சல் ஃபுல்லாக நான் தானே அணிவிக்கணும் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. சொல்லி முடிச்சோன்னே அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போகுது. போ பாண்டி, உன்னை நான் பார்க்க வந்ததுக்கு இது எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போகுது. கோச்சிக்கிட்டு போன பிறகும் பார்த்தீங்கன்னா, என்னே உங்கள் நிலமை ரொம்ப மோசம்னே அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறாப்புல, வேலைக்கு இருக்க பையன். அப்போ நீ போய் பாடுற உன் வேலையை அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலா வந்து ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறாங்க. ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சே, என்னன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிலா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. மணி 8 ஆயிடுச்சு. 8 மணி ஆகியும் ராகவை காணோம். ராகவ் வந்து அப்புறம் திரும்ப வந்து உட்கார்றாரு. என்ன அன்டைம் ஆயிடுச்சு, இன்னும்மா நீங்கள் வேலையை பற்றி பேசுகிறீங்க, என்னன்னு சொல்லுங்கள் ராகவ், நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. அப்போ பார்த்தீங்கன்னா, இல்லை வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும், அதுக்காண்டி தான் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு உங்களை இருக்க சொன்னேன். என்கிட்ட பேசணுமா, வேலை இல்லையா, அன்டயத்தில் பேசுவீங்க, எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் ராகவ், நான் கிளம்புறேன் ராகவ். நீலா வெயிட் பண்ணுங்க நீலா, உங்கள்கிட்ட ஒன்று பேசணும். ராவ், நீங்கள் செய்கிறது எனக்கு ஒன்றும் பிடிக்கல. காலையில் அப்படி பேசுகிறீங்க, இப்போ என்னமோ இப்படி சொல்லிடுறீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன், நீங்கள் திரும்ப நீங்கள் இப்படி பண்ணுற எனக்கு பிடிக்கல ராகவ் அப்படின்னு சொல்கிறாங்க நீலா. ஆமாம் உங்களுக்கான கல்யாணம் எனக்கு நல்லா தெரியும், நான் சேரனை பார்த்து பேசிட்டு தான் வாரேன். அண்ணனை பார்த்து பேசுனீங்களா? ஆமாம், சேரை பார்த்து பேசிட்டு தான் வாரேன். உங்களுக்கு நடந்தது வந்து ஒரு பொய்யான கல்யாணம், ஒரு ஃபேக்கான கல்யாணம். அது எப்படி நடந்துச்சு, சோழன் வந்து உங்கள் வீட்டில் டிரைவராக இருந்தது வச்சது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. நிலா, அப்படியா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் அவர் தான் என்னோட வீட்டுக்காரரு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, எனக்கு தாலி கட்டியிருக்காரு, எல்லாமே அவர் தான். நீங்கள் தேவையில்லாத பேசாதீங்க, அண்ணன்ட்ட போய் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. அவ்வளோ சொல்லியுமே கேட்காம அவர் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் உட்காருங்க நிலா, உங்கள்கிட்ட நான் பேசணும் நிலா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இருங்க, நீங்கள் ரொம்ப எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்பிடுறாங்க. கிளம்பி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் 4 பேருமே இருக்காங்க. 4 பேருமே இருக்கையில் பாண்டியனுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வானதி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ சோழன் சொல்கிறாரு, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுறா அப்படின்னு. ஐயோ, நான் அந்த பிள்ளைகிட்ட நான் பேசினா சண்டை வரும், நான் போய் நாளைக்கு கடையில் போய் பேசிக்கிறேன், நீ வந்து வேலையை பாரு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பாண்டி எந்திரிச்சு பல்லவன் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன், அவன்கிட்ட போய்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிர்ருன்னு அடிக்க விட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனை தூக்கி சோழன் கீழே போட்டுறேன். சோழன் கீழே போட்டோடனே 2 பேத்துக்கும் சண்டை வந்து நாறுனோடனையும் பல்லவன் விலைக்கு விட்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணனும் வந்து என்னடா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு, உனக்கும் நிலாவுக்கும் எதுவும் சண்டையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணே, எனக்கும் நிலாவுக்கும் எந்த சண்டையும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி, நீ வெளியில் இரு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை வெளியே இருக்க சொல்லிட்டு சோழன்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப பாண்டி விடு பாண்டி, அவனுக்கும் நிலாவுக்கும் ஏதோ சண்டை போல், அதனால அவன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான், நம்மளும் காலையில் பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லி நான் எதுவும் நினைக்கலனே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாப்புல. சொல்லி முடிச்சோன்னையும் மணி 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, போய் நிலாவை நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, இல்லை, அவங்களுக்கு நான் வரணும்னு நினச்சிருந்தா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்க வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அப்போ பல்லவன் சொல்கிறேன், இல்லை டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்துடுறேன்னு தான் அண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ரோட்டில் நிலா வராங்க. சார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. இந்த சார் சொன்னது, அண்ணே சொன்னது, உங்களுக்கு ஃபேக் கல்யாணம்னு சொன்னதுன்றதெல்லாம் ஒன்னொன்னையும் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துக்கிட்டே வராங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கே வானதி வந்துடுது. என்னன்னு பார்த்தா இவ மனசுக்குள்ளே நினைக்கிறாப்புல சொல்லி, நீ போனை வச்சாலும் இது நேரையும் வந்துருச்சுமா, உனக்கு வேறு வேலையே இல்லையா, ஒன்றும் ஃபோன் அடிக்கிற, இல்லை வீட்டுக்கு வந்துடுற, இல்லைன்னா கடைக்கு வந்துடுற, உங்களுக்கு என்ன, நான் அவனை லவ் பண்ணுறேன், நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சோன்னையும் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு நிலா வராங்க. இதுவும் ப்ரொமோவாக தான் காட்டுறாங்களே ஒழிய